ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேக் செய்யணும் அப்படின்னால நிறைய பொருள் தேவைப்படும், நிறைய நேரம் ஆகும், நம்மள நிறைய பேர் செய்ய மாட்டோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி கிச்சனில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருளை பயன்படுத்தி அவன் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல், ஏன் மைதாவே இல்லாமல் இந்த கேக்கை செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பரான சாக்லேட் கேக்கை வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சுவையான கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 250 கிராம் போர்பன் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கெட்டை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம். இந்த பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேலேயும் சர்க்கரை இருக்குது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய க்ரீம்லேயும் ஸ்வீட் இருக்கிறதுனால இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இந்த பிஸ்கெட் மட்டும் இல்லைங்க, க்ரீம் பிஸ்கெட்ஸ் எதுவானாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஓரியோ எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேக்கு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் மீதி இருக்கக்கூடிய எல்லா பிஸ்கெட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரீம் இல்லாத பிஸ்கெட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அளவுகள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 250 கிராம், அதாவது 1/4 கிலோ அளவுள்ள பிஸ்கெட்ஸுக்கான அளவுகளை தான் சொல்ல போகிறேன். இந்த பிஸ்கெட்ஸ் நம்ம ரெண்டாக உடைச்சிக்கலாம், மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிஸ்கெட்ஸை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அங்கங்கே பிஸ்கெட்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இது 250 ml. இந்த பாலை சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாவில் நம்ம அடுத்த பொருள் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டாண்ட் இதில் வைக்கிறேன். அடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷத்துக்கு குக்கர் நல்லா சூடாகட்டும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா மாவு தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வினிகர். இந்த வினிகருக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா கலந்துட்டேன். அடுத்து கேக்கை பேக் பண்ணுறதுக்காக நான் பேக்கிங் பேன் எதுவும் எடுக்கலைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பவுலில் தான் எடுத்திருக்கேன். இதில் அடியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் இல்லை பட்டர், இது ரெண்டுமே இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதோடவே இந்த கிண்ணத்தோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லாதவங்க நம்ம அடியில் நெய் தடணும் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. அப்போ கேக்கு ஒட்டாமல் வரும். எல்லா இடத்துலையுமே நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் மாவு இதில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இதை குலுக்கிக்கோங்க. ஸோ நடுவில் ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலும் சரியாயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, குக்கரும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் பவுலில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 30 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம சாக்லேட் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இதோட கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்துட்டு மாவு நல்லா ஜலிச்சுக்கலாம். மாவு நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 375 ml பால். இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்து கலந்துக்கலாம். நான் மாவை 2 பேட்சாக சேர்த்து கலக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு மாவு கலந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு மிதமான சூட்டில் 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி கலந்துக்கிட்டே இருங்க. இந்த சாக்லேட் சிரப் நல்லா இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்துட்டு அது நல்லா உருகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப எம்மியான நம்மளுடைய சாக்லேட் சிரப் வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த சிரப் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கேக்கும் நல்லா ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக உப்பி வந்திருக்கு. நம்ம ஒரு கத்தி எடுத்து உள்ளே குத்தி பார்க்கலாம். ஸோ எதுவுமே ஒட்டலை பாருங்கள். ஸோ அப்போ கேக் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது வெளியில் எடுத்துடலாம்.
இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இன்றைக்கி நான் பிளேட்டில் இந்த கேக் எடுக்க போகிறதில்ல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பொரிக்கட்டையை வச்சுருக்கேன். இதில் இந்த கேக்கை இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கு அப்புறமா லைட்டாக மேலே தட்டிக்கோங்க. அடியில் ஏதாவது ஒட்டியிருந்தாலும் வந்துடும். இந்த பவுல் எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப மெதுவாக இந்த பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த கேக்கை நம்ம இப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாக்லேட் சிரப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாக்லேட் சிரப்பை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இன்றைக்கி நான் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக கேக்கை நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு கிடையாதுங்க, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்மளுடைய சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேக் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.